அன்மனேய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பூசத் திருநாள் வாழ்த்துக்கள். இன்றைய பாடம் நான் சொல்கிறேன், திருப்பி சொல்லுங்க. நரை, திரை, மூப்பு அவை நன்னா வகை தரும் உரை தரு பெருஞ்சீர் உடைய நன்மருந்தே. இது அகவல்ல 1329 30 இந்த வரிகள் இருக்கு. யாரெல்லாம் புஸ்தகம் கொண்டாந்துருக்கீங்க கை தூக்குங்க. ரொம்ப மகிழ்ச்சி. போன தடவை ஒருத்தர் இருந்தார், இப்போ ஒரு 4-5 கை தூக்குது, பரவாயில்ல. அடுத்த வகுப்பில் எல்லோரும் கொண்டாந்துருணுங்கய்யா. என்ன நமக்கு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நாம் எவ்வளோ மரியாதை கொடுக்குறோமோ கடவுளுக்கோ குருவுக்கோ வேத புஸ்தகத்துக்கோ, இது அகவல்ன்றது வேத புஸ்தகம், நாம் என்ன மரியாதை கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு திரும்ப கிடைக்கும். இது இந்த கண்ணாடி மாதிரி. 20 அடி தூரத்தில் நின்னீங்கன்னா கண்ணாடிக்குள்ளே இருப்பீங்க. 10 அடி முன்னால் நகர்ந்தீங்கன்னா அது உங்களை நோக்கி வரும். 1 அடி பக்கத்தில் வந்தீங்கன்னா அதுவும் பக்கத்தில் வந்துடும். அந்த கண்ணாடிக்கு கிட்ட போய் அதுக்கு ஒரு முத்தம் கொடுங்க, அதுவும் உங்களுக்கு முத்தம் கொடுக்கும். இதுதான் கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு முறை. கடவுள்கிட்ட ஒன்றும் இல்லை, நீங்கள் எவ்வளோ தூரம் உள்ளார போகிறீங்க, எவ்வளோ தூரம் நம்பிக்கை வைக்கிறீங்க, அவ்வளோதான் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வள்ளலார் சாமி முழுக்க அப்படியே உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் கொடுத்துட்டு வேற சிந்தனையே கிடையாது, அவருக்கு வேற சிந்தனையே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு அவர் போனார். உடனே ஆண்டவர் என்ன பண்ணார், அவரையே அருட்பெருஞ்சோதி ஆக்கினார். நம்ம அதை படிக்கிறோம், கேட்குறோம். ஆனால் இந்த உலகியல் விவகாரங்கள் நம்ம விடுறதில்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, பெருமான் மாதிரி ஒன்றா விட வேணாம், ஒவ்வொன்றா விடுங்க, ஒவ்வொன்றா விடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இல்லையா. ஒரேடியாக கைலாசம் மலை மேலே நம்ம போக முடியாது. அவர் ஹெலிகாப்டரில் ஏறி போயிட்டார். நாம் ஒவ்வொரு படியாக தான் போகணும். ஆனால் ஒரு படியாவது ஏறணும் தினம், புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் பெருமான் நமக்கு கொடுத்துருக்கிறார். எல்லாத்தையுமே ஒவ்வொரு படியாக சின்ன சின்ன படியாக நமக்கு கொடுத்துருக்கிறார். ஏன்னா நம்ம எங்கே தப்பு பண்ணுவோன்னு பெருமானுக்கு தெரியும். அதனால் எளிய படிகளாக தான் பெருமான் நமக்கு கொடுத்துரு. அதனால தான் பாருங்கள், இதில் 39 படிகள். வள்ளலார் அருட்பெருஞ்சோதி ஆனது எப்படி? நீங்களும் ஆகலாம், நானும் ஆகலாம், யார் வேணா ஆகலாம். ஏன்னா இது சயின்ஸு, இது சயின்ஸு. இந்த 39 படிகள் முதல்ல எளிமையாக இருக்கும், அப்புறம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கடைசியாக வரும்போது சுத்த சிவதுரியாதீதம் அப்படின்ற ஒரு அறிவு நிலைக்கு வரும்போது கொஞ்சம் கஷ்டம் அதிகமாக இருக்கும். +2 எக்ஸாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பிஏ இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், எம்ஏ அதை விட கஷ்டமாக இருக்கும், பிஹெச்டி வாங்கணுன்னா ரொம்ப கஷ்டம். புதுசாக நீங்களே எதாவது கண்டுபிடிக்கணும், புஸ்தகத்தில் இல்லாததை கண்டுபிடிக்கணும், நீங்கள் சொன்னது பாடமாகும். ஆக நாம் அந்த அசரக்கூடாது, அயர்ந்து போகக்கூடாது. இது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெருமானை பிடிச்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அதை நம்ம செய்யணும். சரி, இப்போ இதில் பாருங்கள், நரை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு பாட்டை எப்படி பிரிக்கணும், எப்படி பிரித்து படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். இந்த பாட்டில் பாருங்கள், நரை அந்த இடத்துல ஒரு ஸ்லாஷ், அது ஒரு தனி பகுதி. திரை அது ஒரு பகுதி. மூப்பு அது ஒன்று. அப்புறம் அவை நன்னா வகை அது ஒரு பகுதி. அடுத்தது உரை அது ஒரு பகுதி. பெருஞ்சீர் அதுக்கு அர்த்தம் தெரியணும், அது ஒரு பகுதி. நன்மருந்தே. மொத்தம் இதில் 7 பகுதிகள் இருக்குது. இந்த 7 பகுதிகளுக்கும் நமக்கு மேம்போக்கான அர்த்தமும் தெரியணும், மெய்ப்பொருள் அர்த்தமும் தெரியணும்.
ஏன்னா மேம்போகான அர்த்தத்துக்காக வள்ளல் பெருமன் எழுத மாட்ட வார்த்தையெல்லாம் அதுவாகத்தான் இருக்கும் என்ன. ஆனால் அதுக்கு ஆழமான மெய்ப்பொருள் இருக்கும், அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். நரைன்னு சொல்கிறார். இதுக்கு முன்னால் இந்த பாடத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். ஆரம்பத்தில் என்ன சொன்னேன், நம்ம எந்த அளவுக்கு ஒரு பொருள் மேலே ஒரு சப்ஜெக்ட் மேலே மரியாதை வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். இப்போ இது ஏன் முக்கியம் இந்த பாடம் அப்படின்னு சொன்னால், புராண கதைகள் எதையும் பெருமான் ஏற்றுக்க மாட்டார். அது இதில் உங்களுக்கு பேருபதேசத்தில் சொல்லுவார். ஆனால் பெருமானே மகிழ்ந்து ஏற்றுக்கொண்ட ஒரு புராணம் என்ன தெரியுங்களா? யாராவது சொல்ல முடியுமா? பெருமான் ஏற்றுக்கொண்ட ஒரு புராண கதை, ஒரே ஒரு புராண கதை ரொம்ப சிறப்பாக சொல்லுவார். ஏ மனமே மார்க்கண்டேயர்தம் மாண்பறிந்திலையோ, வருதா? ஏ மனமே மார்க்கண்டேயர்தம் மாண்பறிந்திலையோ. ஏன் அதை அவர் ஏற்றுக்கிறார் அப்படின்னா, கற்றதென்றும் சாகாத கல்வி. எதை படித்தாலும் இதில் இந்த கதையில் இந்த பாடத்தில் சாகாத கல்வியை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கு அதை மட்டும்தான் அவர் எடுத்துக்குவார். ஏன்னா அவர் வந்ததே அதுக்காகத்தான், நம்ம எல்லாரையுமே சாகாத நிலைக்கு மேலே ஏற்றுவதற்காக. தனி மனிதன் சாகக்கூடாது, மனித குலம் சாகக்கூடாது, அழகான இந்த உலகம் அழியக்கூடாது. இந்த 3 காரணங்களுக்காகத்தான் ஆண்டவர் வள்ளல் பெருமானை இந்த பூமிக்கு அனுப்புகிறார். இப்போ பாருங்க, இன்னொரு 15 நாளில் பெருமான் வருவிக்க விட்ட நாள், பிறந்த நாள் அக்டோபர் 5 வரப்போகுது. அப்போ சொல்கிறார், நான் ஏன் வந்தேன், எதுக்காக ஆண்டவர் என்னை அனுப்பிச்சார் அப்படின்னு சொல்கிறார். ஆக கற்றது என்றும் சாகாத கல்வி. மார்க்கண்டேயர் கதை எதை சொல்லுது? சாக மாட்டார், என்றும் 16ஆவே இருப்பார். அதான் இன்னைக்கு பாடம். அதுக்கு இன்னும் விளக்கம். இது மாதிரி இன்னொரு கதை நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. என்னன்னா, நல்லா கவனிங்க, சம்ஸ்கிருதத்தில் அமிர்தம்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன சாப்பிட்டா சாக மாட்டோம், அமிர்தம். அந்த வார்த்தை எப்படி வருது? சம்ஸ்கிருதத்தில் ஒரு விதி வச்சுருக்காங்க. என்னன்னா, நல்லது கெட்டது, உயர்ந்தது தாழ்ந்தது, எப்படி நம்ம வெவ்வேறு வார்த்தைகளை வச்சு எதிர்ப்பதம் பிரிக்கிறோம் இல்லைங்களா? இது மாதிரிலாம் சம்ஸ்கிருதத்தில் கிடையாது. நீங்கள் எந்த ஒரு சொல்ல வேணா சொல்லுங்கள், அதுக்கு முன்னால் ஆ போட்டுட்டீங்கன்னாக்கா அது எதிர்ப்பதம் ஆகிடும். மிருதம், மிருத்யு அப்படின்னா மரணம், அதுக்கு முன்னால் ஆ போட்டால் மரணம் இல்லாத அமிர்தம் இல்லைங்களா? இது அங்கே ஒரு இலக்கணம். அப்போது அந்த மிருத்யு என்கின்ற மரணத்தை தவிர்ப்பது எது? மிருதம் இல்லைங்களா? இப்போ இந்த இடத்துல சித்தர்களும் வள்ளலாரும் எங்கே போகிறாங்க அப்படின்னு சொன்னால், இவங்க அமுதம் சொல்லுவாங்க. தமிழில் சித்தர்களும் வள்ளல் பெருமானும் எந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க? அமுதம். ஏன் அமிர்தம் என்கின்ற சொல்லை பயன்படுத்தாமல் அமுதம் என்கின்ற சொல்லை பயன்படுத்தினார்கள்? கேட்கணும். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு சொல்லையுமே ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஏன் அமுதம்னு சொன்னாங்க? முதுனா முதுமை, கிளடு தட்டி போகிறது. முதுனா இளமையோடு இருப்பது இல்லையா? இளமையோடு இருப்பது. அப்போ முதம் அப்படின்னா முதுமையிலிருந்து நம்மை காப்பாற்றுவது எது? அமுதம். இப்போ புரியுதுங்களா? ஆனால் மரணம் அடையக்கூடாது, ஆனால் அதே சமயத்தில் அதுக்கு முன்னால முதியவனாக கூடாது. ஒரு கதை சொன்னால் உங்களுக்கு இது புரியும். ஈவோஸ் அப்படின்னு ஒரு கிரேக்க புராண கதை. இது ஒரு தேவதை இருக்கா, அவ பூமிக்கு வர்றா. பார்த்தா 32 லட்சணமும் பொருந்திய ஒரு ஆண்மகனை பார்க்குறா. டித்தோனஸ், அவன் பேர் என்னங்க? டித்தோனஸ். அவனை பார்க்குறா. பார்த்த உடனே இவளுக்கு ரொம்ப பிடிச்சிக்கிட்டு போயிடுது. ரொம்ப நம்ம இவனை தேவலோகத்தை
பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது, இவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறான். கல்யாணம் பண்ணிக்கிட்டு தேவலோகத்துக்கே கொண்டு போயிடுறான். கொண்டு போயிட்டா, ஆனால் இவன் மார்ட்டல், இவன் மனுஷன், இவனுக்கு ஒரு கட்டத்தில் மரணம் வருமே அப்படின்னு அவளுக்கு பயமாக இருக்குது. அதனால் நேராக அவங்க கடவுள், நம்ம இங்கே வந்து பரமேஸ்வரன் சொல்கிற மாதிரி, சிவன் சொல்கிற மாதிரி, அவங்க ஊரில் ஜூஸ்னு ஒரு கடவுள் இருக்கார். அந்த ஜூஸ் கடவுள்கிட்ட போய், அப்பா எனக்கு ஒரு வரம் வேணும்னு கேட்குறா. என்னம்மா, என்ன உனக்கு வேணும்? நான் இந்த மாதிரி டித்தோனஸ்னு ஒரு மார்ட்டல், ஒரு மனிதனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவனுக்கு இரவாமை வேணும் அப்படின்னு. அப்படியா, சரி நான் கொடுத்தேன் போ அப்படின்றாரு அவர். இவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு வர்றா. சரி இவன் எப்பவும் நம்ம கூட இருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு வந்துடுறான். ஆனால் என்ன ஆகுதுன்னா, இவன் அப்படியே இளமையாகவே இருக்கிறான். என்ன, அவள் தேவதை. இவனுக்கு நரை, திரை, மூப்பு எல்லாம் வருது. அப்போ தான் ஐயையோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, வரம் கேட்கும்போது சரியாக கேட்கல. ராவணன் இந்த தப்பு தான் பண்ணுறான் இல்லையா, எல்லா அசுரர்களும் இந்த தப்பு தான் பண்ணுவாங்க. ஏதாவது ஒன்று விட்டு போயிருக்கும், அந்த வழியாக கடவுள் வந்து அவங்கள அழிப்பார். அப்போது அவனுக்கு ரொம்ப முதுமை வருது, நிற திரை, அப்புறம் உடம்பெல்லாம் சுருக்கம் வந்து வலி அவனால் தாங்க முடியல. அவனை பார்க்கவே முடியல இவளால். இவன் என்ன பண்ணுறா, அவனை ஒரு அறைக்குள்ளார போட்டு அடைச்சிட்றான். அடைச்சிட்டா அந்த இருட்டில் அவன் என்ன பண்ணுறான்னாக்கா, ஏற்கனவே வலி தாங்க முடியல, அதோட இந்த இருட்டு சேர்ந்துக்கிட்டு கத்திக்கிட்டே இருக்கிறான். 24 மணி நேரமும் கத்திக்கிட்டே இருக்கிறான். அப்போ இவன் என்ன பண்ணுறா, இவ தான் தேவதையாச்சு, இவளுக்கு ஒரு மந்திர சக்தி இருக்குது. அவன் என்ன பண்ணுறா, அவனை வந்து ஒரு சில்வண்டு, சிக்கடா அப்படின்னு சொல்கிற சில்வண்டை மாற்றி பூமிக்கு அமைச்சிட்றான். இப்போ கூட பாருங்கள், சுவர்கோழின்னு நம்ம சொல்வோம். சுவர்கோழின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது ராத்திரியில் அதுவும் வேகாலம் வந்துடுச்சு அப்படின்னா ராத்திரியில் கத்திக்கிட்டே இருக்கும். விடிய கத்தும், நம்மளை தூங்கவே விடாது. அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது, பெரிய சிக்கல் அதுக்கிட்ட. அந்த பூச்சியை மாற்றி அவனை வந்து பூமியில் தூக்கி போட்டுறாவ. இது வந்து அந்த கதை. இந்த கதை என்ன சொல்ல வருது அப்படின்னு சொன்னால், மரணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எப்படி இருக்கணும், இளமையோடு இருக்கணும். ஆக அமுதம் தான் முக்கியம், அமிர்தம் அப்புறம்தான். மிருத்யுவை ஜெயிப்பது 2ஆம் பட்சம். முதல்ல என்ன வேணும், மூப்பு இல்லாமல் இருக்கணும். அந்த மூப்புக்கு தான் இதெல்லாம் அடையாளம். முதல்ல நர வரும் இல்லையா, நம்ம ராமாயணத்தில், கம்பராமாயணத்தில் படிக்கிறோம். ஏன் ராமனுக்கு முடிசூட்டணும்னு அவங்க அப்பா தசரதன் வந்து முடிவு எடுக்கிறான்னா, ஒரு நாள் தலை செய்யும் போது இந்த காது பக்கத்தில் கொஞ்சம் ஒரு முடி நரைச்சிருக்கு. அதை கம்மை எப்படி எழுதுறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யமங்கிட்ட இருந்து எனக்கு ஓலை வந்திருக்குதுங்களாம். மகாகவி இல்லையா? அப்போ யமங்கிட்ட இருந்து எனக்கு ஓலை வந்துடுச்சு. என்ன, நீ ராஜாவாக இருந்தது போகிறோம், என்ன உன் மகன்கிட்ட இந்த வேலையெல்லாம் கொடுத்துட்டு நீ காட்டுக்கு போய் முனிவர்களோட தவம் செஞ்சு சொர்க்கத்துக்கு போகிற வழியை பாரு, இல்லை மோட்சத்துக்கு போகிற வழியை பாரு அப்படின்னு அதுக்கு அர்த்தம்னு சொல்லிட்டு சபையில் கூப்பிட்டு, நாளைக்கு காலையில் ராமனுக்கு பட்டாபிஷேகம், இந்த அரசு பதவியை அவங்ககிட்ட கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு தசரதன் சொல்கிறான். அதுக்கப்புறம் அது கைகை வந்து அதை மாத்திர, அதெல்லாம் அந்த கதை நமக்கு வேணாம். எதுக்கு சொல்ல வரேன்னா, முதல் அடையாளம் என்ன, நரை தான் இல்லைங்களா? சரி, இந்த கதை இருக்கட்டும். இந்த நரை வராமல் தடுக்கிறது எப்படி, இது சயின்ஸு. இந்த இடத்துக்கு நம்ம வரும்போது நமக்கு சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு எல்லாத்துக்கும் பழமொழிகள் சொல்லியிருக்காங்க சுருக்கமாக. உப்பால் நரை, புளியால் திரை. தம்பி, அதிகமாக உப்பு சாப்பிட்றியா, உனக்கு நரைச்சி போயிடும். நிறைய புளி சாப்பிட்றியா, ரசம் நிறைய சாப்பிட்றியா, சீக்கிரம் சுருக்கம் விழுந்துடும். ஒரு தடவை திருப்பி சொல்லுங்க. உப்பால் நரை, புளியால் திரை. திரைன்னா சுருக்கம் விழுவுறது. அப்போ பெருமான் என்ன சொல்லுவார்னா, திரைந்து திரைந்து உளுத்தவரும் மீண்டும் இளமை அடைந்திடலாம் பாரு.
அதே மாதிரி தன்னுடைய உடம்புல திரைந்து உளுத்த என் தோல் உடம்பும் செழும்பன் உடம்பாய் திகழ்ந்ததே பாரு. அப்படின்னா அங்கே என்ன போன வகுப்புலேயே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்போ அங்கே என்ன அவர் நமக்கு சொல்கிறாரு, தங்கச்சத்து உள்ள பொருட்களை அதிகமாக உட்கொள்க. முடிஞ்சால் தங்க பஸ்பம் சாப்பிட்டுக்கோங்க. அது நல்லா பண்ணியிருக்கணும், அது உணவுப் பொருளாக மாறி இருக்கணும். இல்லை மெட்டலாகவே அப்படியே இருந்துச்சுன்னா 2 கிட்னியும் போயிடும். யாருக்கு 2 கிட்னி போச்சுன்னு உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை இல்லைங்களா. அது சரியாக செய்யலை, சரியாக செஞ்சு கொடுத்தவங்க இருந்தாங்க. அப்போ அவர் சாப்பிட்ட வரைக்கும் ரொம்ப உடம்பு நல்லா அப்படியே தகதகான்னு ஜொலிக்கும், தங்கம் மாதிரி அவருடைய உடம்பு. அப்புறம் அந்த மருத்துவரே இறந்து போயிட்டார். அப்புறம் ஆளை மாற்றி நிறைய பணம் கொடுத்துக்க, அவனுக்கு வேலை தெரியல, தப்பாக செஞ்சு கொடுத்துட்டா இவர் சாப்பிட்டு 2 கிட்னியும் போயிடுச்சு. இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆக இந்த நரை அப்படின்றதுக்கு என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். நரைக்குங்கய்யா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பெருமான் 18 காயசித்தி மூலிகைகளை சொல்றார். 18 காயசித்தி மூலிகைகளை சொல்றார். அந்த 18ஐயும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம்னா இந்த நரை வராது, திரை வராது, மூப்பு வராது, எப்பவும் இளமையாக இருக்கலாம். புரியுதுங்களா? அதுக்கு தான் இன்றைக்கி உங்களுக்கு அந்த 18 காயசக்தி மூலிகைகள் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு லிஸ்ட்டு ஏற்கனவே ஒரு தடவை நானே தயார் பண்ணேன். பெருமான் நமக்கு 485 மூலிகைகள் ஒரு பெரிய பட்டியல் கொடுத்துருக்கார். எல்லா நோய்களுக்குமாக சேர்த்து கொடுத்துருக்கிறார். அதில் தனியாக எடுத்து இந்த காயசக்தி மூலிகைகளை மட்டும் பிரித்து எடுத்து அதை அச்சு போட்டு ஒரு 1000 பேருக்கு கொடுத்துருப்போம். ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் நினச்சேன். தம்பி வேறு ஏன்னோ உணவு லிஸ்ட்டு கொண்டாந்து, இதுவும் முக்கியம்தான். ஆனால் அந்த 18 காயசக்தி மூலிகைகள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது சித்த வைத்தியர்கள் யார்கிட்டையும் அது கொடுத்து அந்த மூலிகைகள்லாம் அதெல்லாம் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சது முக்கியமாக 5 சஞ்சீவி மூலிகைகளை சாமி சொல்லுவாங்க. என்ன அது யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். கரிசாலை, தூதுவளை, வல்லாரை, புளியாரை, அப்புறம் முசுமுசுக்கை இல்லைங்களா. இந்த 5 தினம் விடாமல் சாப்பிட்டுட்டு வந்தால் போகிறோம். இந்த நரை திரை மூப்பெல்லாம் வராது, தள்ளி போயிடும். சரி, இப்போ இந்த 5ல் 3 மட்டும் எடுத்துக்கிட்டு அதோட சீரகம் கொஞ்சம், ஏன்னா எல்லாமே சூடு, அதோடு கொஞ்சம் சீரகம் சேர்த்து காலையில் நம்மளை என்ன செய்ய சொல்லியிருக்காரு சாமி, கூட்டுச்சூரணம், அதை கஷாயம் போட்டு அதில் கொஞ்சம் சுக்கு சுரண்டி போட்டு, ஏன்னா சுக்குல இஞ்சிலி மேல் தோல் விஷம், அதனால் அது மேலே சுண்ணாம்பை தடவி இதில் நெருப்பில் காய்ச்சி அப்புறம் அதை சுரண்டி எடுத்துட்டு பொடி பண்ணி அதை கொஞ்சம் சேர்த்திக்கணும். தண்ணியிலேயே சேர்த்திக்க சொல்கிறார் பெருமான். நம்ம குடிக்கிற தண்ணீர்லேயே மழை தண்ணியை தான் பிடிக்கணும். பாருங்க, இப்போ மழை வந்துட்டுருக்கு, அதை பிடிக்கணும். முதல் 5 நிமிஷம் விட்டுறணும். என்ன ஆகாயத்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் சேர்த்து அது கொண்டு வரும். அப்போ அந்த மழை தண்ணியை 5 லிட்டர் பிடிச்சி அதை 2 லிட்டராக சுண்டாக காய்ச்சணும். காய்ச்சி அதில் இப்போ நான் சொன்ன மாதிரி சுக்கை பொடி பண்ணி போட்டு அதில் கொஞ்சம் நாட்டு வெல்லம், பனை வெல்லம் போட்டு சாப்பிட சொல்கிறார். அப்போ அது என்ன ஆகுதுன்னா ஹெவி வாட்டர் அப்படின்ற கனநீராக மாறும். இந்த வயிற்றையே அணு ரியாக்டராக மாற்றும், நிறைய சக்தி வரும். அதெல்லாம் பெருமான் சொல்லலை, நம்ம சயின்ஸ் படித்தா தான் நமக்கு புரியுது. நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் இங்கே. அப்போ பெருமான் இப்படி தான் தண்ணி குடிக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ இந்த கஷாயம் தான் காலையில் எந்திரிச்சவனே குடிக்கணும்னு இருக்கிறாரு. பெருமான் சொன்னதெல்லாம் நம்ம செய்துக்கிட்டு வந்தாலே போகிறோங்க. ஏன்னா பாருங்க, இந்த கரிசலாங்கண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பெருமான் கொடுத்த முக்கியத்துவம் வேறு யாருமே கொடுக்கல. அவருமே கூட மற்ற மூலிகைகளுக்கு அந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கல. அது பெருமான் எப்படி தினமும் கரிசலாங்கண்ணியை உட்கொள்க, எவ்வித தந்திரத்தில் அது சும்மா பச்சையாக 4 இலை எடுத்து போடு, இல்லை அரைச்சி அதை இது செஞ்சு கீரை மாதிரி செஞ்சு சாப்பிடு. அதோட பருப்பு சேர்த்து எப்படியோ ஒன்று உள்ளார போகணும்.
அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு. நீ சோறு தின்னு கூட அவர் சொல்லலை, சோத்தை விட முக்கியமாக இந்த கரிசலாங்கண்ணியை சாப்பிட சொல்கிறார். செய்யலாங்களா? பெருமான் சொன்னால் சரியாக தானே இருக்கும். அது என்ன பண்ணுதுன்னா அவங்க சொல்கிறாங்க, குழந்தையிலிருந்து நீங்கள் கரிசலாங்கண்ணியை கொடுத்துட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்கரை இருந்தாலும் உங்கள் பையனுக்கு வராது. ஏன்னா அது எங்கே போய் வேலை செய்யுதுன்னா லிவரில் வேலை செய்யுது. இந்த தொண்டையில் இருக்கிற சளி கவம் எல்லாம் வெளியில் வந்துடும். காலையில் எந்திரிச்சோம்னா அண்ணாக்கில் தேய்க்க சொல்கிறார். அப்பவே சளி கவம் எல்லாம் வெளியில் வந்துருங்கிறார். அப்புறம் உள்ளுக்கு சாப்பிட சொல்கிறார். அதே மாதிரி தான் அந்த மற்ற நாளும் கரிசலாங்கண்ணி, தூதுவளை, முசுமுசுக்க, வல்லாரை, புளியாரை. வல்லாரைன்றதுங்கய்யா ஆன்மீகத்தில் யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ அவங்கெல்லாம் அவசியம் சாப்பிட வேண்டிய ஒரு மூலிகை வல்லாரை. ஆனால் ஞாபகம் வச்சிங்க, இல்லறத்தில் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது. நான் உணர்ச்சிகளை கொண்டுடும். உணர்ச்சியை ஜெயிக்கிறது தானே ஆன்மீகம். உணர்ச்சிகளை கொண்டுடும், ஜாக்கிரதையாக சாப்பிடணும். ஆனால் அது என்ன பண்ணுன்னா உங்களுடைய அந்த பாலுணர்வை அப்படியே மேலே ஏற்றி நினைவாற்றலை கொடுக்கும், ஞாபக சக்தியை கொடுக்கும். அதோடு என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு பாராநார்மல் பவர்ஸ், சித்திகளை கொடுக்கும். எல்லாரும் என்ன பண்ணுங்க, சித்திகளை தொலை தூரத்தில் நடக்கிறதெல்லாம் இங்கிருந்தே பார்க்கலாம். இப்படி நிறைய கர்ம சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி எல்லாம் இருக்குங்களா. இது எல்லாம் இந்த வல்லாரை கொடுக்கும். அது மாதிரி நிறைய பெருமான் சொல்லியிருக்கிறாரு. அதை நாம் எடுத்துக்கிட்டு யாராவது சித்த வைத்தியர்கள்ட்ட கொடுத்து அதை நம்ம செஞ்சுக்கணும். அதே போல் இந்த நிறைக்குங்கய்யா ஒரு கதை, என் வாழ்க்கையில் நடந்த ஒரு கதை. என் மனைவியோட அம்மா, எங்கள் அத்தைம்மா, அவங்க 70 வயசு இருந்தாங்க. அவங்களுக்கு அடிக்கடி தலைவலி வரும். இந்த தலைவலிக்கு அந்த காலத்தில் ஜிமால்ஜின்னு ஒரு மருந்து மாத்திரை தினம் ஒன்று சாப்பிட்டுருவாங்க, அப்போ வராது. இது தலைவலி மாத்திரை மட்டும் இல்லை, அதில் ஏதோ ஒரு பொருள் இருந்திருக்கு. அது அந்த கம்பெனிக்காரனுக்கும் தெரியல, சாப்பிட்டவங்களுக்கும் தெரியல. அது என்னன்னா சாகிற வரைக்கும் 70 வயசு வரைக்கும் ஒரு முடி கூட நரைக்கல, ஒரு முடி கூட நரைக்கல. அப்புறம் என்ன பண்ணாங்க தெரியுங்களா? எனக்கு இதுக்கு விவரம் தெரிஞ்சப்போ சரி நாம் இதை வாங்கி சாப்பிடலான்னு கடையில் போட்டா சார் அந்த மருந்தை நிறுத்திட்டாங்க சார். வெள்ளைக்காரன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? மருந்து தயார் பண்ணும்போது அந்த விஞ்ஞானிங்கிட்ட சொல்லுவான், தம்பி இந்த மருந்து வியாதியை கொல்லக்கூடாது, முழுசா தீக்கக்கூடாது, ஒரு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு தான் தீக்கணும், மறுபடியும் அதை சாப்பிடணும். இப்போ சர்க்கரைக்கு பாருங்களேன், நான் 40 வருஷமா மாத்திரை தின்னுக்கிட்டே இருக்கிறேன். 40 வருஷமா எங்கள் அப்பாவுக்கு இருந்துச்சு, என்னுடைய 6 தங்கச்சிங்க இருந்துச்சு, ஒரு தம்பி இருந்துச்சு. எனக்கு இப்போ 30-40 வருஷமா இருக்குது, மாத்திரை தின்னுக்கிட்டே இருக்கிறேன். இப்போ கூட ஒரு மாத்திரை போட்டுக்கிட்டு தான் வந்திருக்கிறேன். இதான் அவங்க இலக்காரனுடைய அலோபதி சிஸ்டத்தினுடைய. எப்படி கோடீஸ்வரன் ஆகிறான், உனக்கு நல்லா ஆகிட்டா அவனுக்கு வருமானம் போயிடும் இல்லையா? ஆனால் நமக்கு அப்படி இல்லை. சித்த வைத்தியத்தில் விருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு தான், 3 நாளைக்கு மேலே மருந்தே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு சித்த வைத்திய பெரியவர், அவருக்கு 82 வயசு இருந்தார். இப்போ தான் சமீபத்தில் காலமானார். அவர்கிட்ட போய் மருந்து கேட்டால் 3 நாளைக்கு தான் மருந்து கொடுப்பார், அதுக்கு மேலே கொடுக்கவே மாட்டார். அந்த 3 நாள்லேயே குணமாயிடும். ரொம்ப பெரிய சித வைத்தியர். பெருமான் சொல்கிறார் இல்லையா, அயச்செந்தூரம், தாமிர பஸ்பம், இதெல்லாம் சொல்கிறார் பார்த்தீங்களா? அதையெல்லாம் உடனே செய்வார், ஒரு நாளில் செய்வார். அவ்வளோ பெரிய வைத்தியர். ஐயா இது எதுக்கு சொல்ல வரேன்னா, பல நல்ல மருந்துகள் இப்போ பைபாஸ் சர்ஜரி பண்ணிக்கிறாங்க. எதுக்கு? இருதயத்துக்கு அடைப்பு இருந்தால் பைபாஸ் சர்ஜரி எல்லாம் பண்ணிக்கிறாங்க. எப்போ இந்த பைபாஸ் சர்ஜரி வந்துச்சுங்க?
சமீபத்தில் தான், ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால தான். அதுக்கு முன்னால இருதய அடைப்பு யாருக்கும் இல்லையா? காலங்காலமா இருந்திருக்கு. அப்பெல்லாம் மருந்துலயே குணம் பண்ணிக்கிட்டாங்க, மருந்துலயே குணம் பண்ணிட்டாங்க. அலோபதியே மருந்து, இன்ஜெக்ஷன், ஊசி போட்டு அதை கரைச்சிருக்காங்க. நல்ல இந்த கெட்ட கொழுப்பு LDL இருக்கும், அதுக்கு ஊசி போட்டால் நல்ல கொழுப்பாக மாறிடும். இப்படியெல்லாம் மருந்துங்க இருந்துச்சு. எல்லாத்தையும் நிறுத்திட்டானுங்க, எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க. மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இரு. இப்போ நானும் சாப்பிட்றேன். காலையில் எழுந்திரிச்சோம்னா ஒரு மாத்திரை, கொழுப்பு மாத்திரை. இப்படி அவங்க சிஸ்டமே வியாபார நோக்கத்துக்கு போயிடுச்சு மருத்துவம். நம்ம சித்த மருத்துவம் அப்படி கிடையாது. சித்தர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நமக்கு காயக்கல்ப மூலிகைகள் அப்படின்னு ஒரு 108 கொடுத்துருக்குறாங்க. அதுலேயும் ரொம்ப முக்கியமானதாக பெருமான் தேர்ந்தெடுத்து ஒரு 18 மூலிகைகளை கொடுத்துருக்கிறார். அந்த 18லேயும் சிலதெல்லாம் கிடைக்காது. கொல்லிமலைக்கு போகணும், இல்லை எங்கே சித்தர் கோயிலுக்கு போகணும், அங்கெல்லாம் போய் நம்மளால் பறிச்சுட்டு வர முடியாது. அதனால் ஒரு 5 மட்டும் சஞ்சீவி மூலிகைகள் முக்கியமானதை மட்டும் எடுத்து நமக்கு கொடுத்துருக்காரு. அது கூட நாம் எங்கேயும் சாப்பிட்றோம் கேட்கும்போது ஆமாம் சாப்பிட்ணுன்னு தோணும், அவ்வளோதான். வீட்டுக்கு போகிறதுக்குள்ள மறந்துடுவீங்க. அப்படி தாங்களே? இல்லை சாப்பிட்லாமா? பாருங்க, தம்பி ஹரி இங்கே இருக்கான், அவன்கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கொடுப்பான். அவெல்லாம் தயார் பண்ணி கொடுக்குறான். ஏன்னா நல்ல சுத்தமாக தூய்மையாக பண்ணுவான். பாருங்கள், இந்த கடுக்காயெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அது ஒரு முக்கியமான கல்பங்கய்யா. கடுக்காய், அதுக்கப்புறம் திரிபலா என்ன பண்ணுன்னா சர்க்கரையை குறைக்கும், அதோட மலச்சிக்கல் இல்லாமல் பண்ணும். கடுக்காய் அதை விட முக்கியமானது, மலச்சிக்கலே இல்லாமல் பண்ணிடும். எவ்வளோ நாட்பட்ட மலச்சிக்கலாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த கடுக்காய் சூரணம் சாப்பிட்டீங்கன்னா அப்படியே உடம்பு, வயிறு காலையில் காலியாகிடும். வயிறு காலியான ஒரு சந்தோஷம் வரும். அது யாராவது அனுபவிச்சிருக்கீங்களா? உடம்பே ஒரு சுகம் கொடுக்கும். வயிற்றுல எதுவுமே மழை இல்லை, சுத்தமாக காலியாகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம் வரும். இதை அனுபவிச்சா தான் தெரியும். நமக்கு தெரியலன்னா என்ன அர்த்தம்? மலச்சிக்கல் எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு மருந்து என்னங்க? இந்த திரிபலா சூர்ணமும் கடுக்காய் சூர்ணமும் தான். எல்லாமே ரெண்டுமே ஹரிகிட்ட கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். சரி, அடுத்ததுங்கய்யா, இந்த நரைக்கு ஒரு ஆசனம் சொல்லுவாங்க. முடிஞ்சவங்க, சக்கரை வியாதி இருக்கிறவங்க, முக்கியமாக பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க இதை பண்ணாதீங்க. அது என்னன்னா சர்வாங்க ஆசனம். எத்தனை பேருக்கு தெரியும்? கை தூக்குங்க பார்க்கலாம். சர்வாங்க ஆசனம். ஆசனம் போடுறவங்கலாம் இருக்கீங்களா? சர்வாங்க ஆசனம்னா ஒன்றும் இல்லைங்க, படுத்துக்கோங்க, காலை மட்டும் மேலே தூக்குங்க, அவ்வளோதான். ஒரு 10 செகண்டு, 10 அது வேணாம், நான் தண்ணி விடுவேன். ஒரு 10, அதிகமாக 20 செகண்டுக்கு மேலே அப்படி தூக்கக்கூடாது. ஏன்னா என்ன ஆகுன்னா, தூக்கும்போது காலை மேலே தூக்கும்போது மேலேருந்து ரத்தம் அப்படியே வேகமாக கீழே அடிக்கும். அப்போ என்ன ஆகுன்னா, நம்ம கண்ணுக்கு வரும், முகத்துக்கு பூரா வரும், மூளைக்கு வரும். நல்லது தான். ஆனால் சில பேருக்கு கண்ணுக்குள்ளார ப்ரெஷர் இருக்கும். இப்போ நமக்கு உடம்புற ப்ரெஷர் இருக்குங்களா, பிளட் ப்ரெஷர், ரத்த குழாய்க்கு மேலே துடிக்கிறது அதிகமாக இருக்கும் இல்லையா? ஆனால் கண்ணில் தனியாக இருக்கும். வெளியில் உங்களுக்கு ப்ரெஷர் இல்லைன்னாலும் கண்ணுக்குள்ளார பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். நீங்கள் கண்ணு வலிக்கு டாக்டர்னு கண் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார், ஒரு கருவி ஒன்று வச்சுருப்பார். அதில் உங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவார். இல்லையே டாக்டர், நார்மலாக தான் இருக்குது, 120/80 தானே இருக்குது அப்படின்னா, உடம்புல இல்லை தம்பி, கண்ணில் இருக்குதும்ப. அது நமக்கு தெரியாது. ஏன்னா கண்ணில் இருக்கிற அந்த இரத்த குழாய் ரொம்ப அந்த மயிரிழையை விட நுட்பமானது. அப்போ அங்கே ப்ரெஷர் வரும். அந்த ப்ரெஷர் அதிகமானால் நாளைக்கு கண்ணு தெரியாமல் கூட போகும். அதனால் ஒரு 10-20 செகண்டுக்கு மேலே இந்த சிரசாசனம், சர்வாங்காசனம், காலை மேலே தூக்குறோம் இல்லைங்களா, இந்த ஆசனங்கள்லாம்
ஒரு 10 செகண்ட் செய்யலாம், அதிகமாக ஒரு 20 வினாடிகளுக்கு மேலே அதை வந்து செய்யக்கூடாது இல்லைங்களா. கொஞ்சம் கொஞ்சமாக செய்யுங்க. காலையில் ஒரு தடவை செய்யுங்க, மாலையில் ஒரு தடவை செய்யுங்க. அதிகமாக சில பேரெல்லாம் 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் என்கிட்ட சொல்லுவாங்க, நான் சிரசாசனம் தலை மட்டும் கீழே இருக்கும், உடம்புறம் மேலே இருக்கும், நான் சிரசாசனம் 1/2 மணி நேரம் செய்வேன் சார். நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். அவரே ஏன் பயமுறுத்துவானே, அவர் ஏதோ பண்ணிகிட்டு இருக்காரு, ரைட்டு, அவருக்கே தெரிகிறப்ப தெரியட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுறது தான். அப்போது இந்த திரை மாறுறதுக்கு இப்போ நம்ம என்ன சொன்னோம், இந்த கற்பங்கள், அந்த கற்பங்கள்லையும் மூலிகையிலிருந்து கற்பம், அப்புறம் தாது பொருள்கள் உலோகங்கள் அதில் கற்பம். அதுதான் பெருமான் உலோகங்களில் கற்பம் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு, யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறம் செந்தூரம் எல்லாத்துக்குமே செய்வாங்க. தாமரத்துக்கு சொன்ன மாதிரி இன்னொன்று சொல்லியிருக்காரு, என்னது? யாரு ஒரு கைத்தட்டல் கொடுங்க. அயச்செந்தூரம் தாமிர பஸ்பம் ஆச்சுங்களா. அயம்னா இரும்பு, தாமிரன்னா செம்பு இல்லைங்களா. இப்போ காப்பர் பாட்டம் போட்டு நீங்கள் நிறைய அதிக விலை கொடுத்து பாத்திரம் வாங்கி சாப்பிட்றீங்களா. ஏன் காப்பர் பாட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான்னா, அந்த காப்பர் வந்து நம்ம உடம்புக்கு வேணும். காப்பர் போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்ன பழக்கத்துக்கு வந்துடுச்சுன்னா இந்த நரை வராது. காப்பர் பாட்டம் போட்ட பாத்திரத்தில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நரை வராது. தனியாக போய் டையெல்லாம் அடிக்க வேணாம், அதுக்கு தான் அவன் பண்ணிகிட்டு இருக்கிறான். அந்த காலத்தில் வந்து உங்களுக்கு இப்போ தெரியாது, நீங்கள் எல்லாம் வயசில் சின்னவங்க, எனக்கு 75 வயசு ஆச்சு, நான் ரொம்ப பார்த்துருக்குறேன். அப்போது ஒரு வீட்டுக்கு போனால் முதல்ல என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, எந்த வீட்டுக்கு போனாலும் இப்போ காஃபி கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி காஃபி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, தண்ணி கொண்டாந்து கொடுப்பாங்க. எதில் தண்ணி கொண்டாந்து கொடுப்பாங்க? ஒரு சொம்புல கொண்டாந்து கொடுப்பாங்க. அது உண்மையில் சொம்பு கிடையாது, செம்பு தான். சொம்புனாலே அது எதில் இருக்கணும்? செம்புல தான் இருக்கணும். அப்படிதான் இருந்தது. ஏன் அப்படி செஞ்சாங்கன்னா, அந்த செம்பு, அந்த தண்ணியில் வந்து அந்த செம்பு இருக்கும், அதில் செம்புலேயே தண்ணி குடிச்சு அதுக்கு சொம்பாகி போச்சு. நல்லதுதான். இப்போ என்ன எல்லாம் எவர் சில்வரா போச்சு, செம்பே போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு எந்த வீட்லேயும் செம்பு இருக்கிற மாதிரி தெரியல. எல்லாத்தையும் நல்லதெல்லாம் விற்றுட்டு தேவையில்லாதெல்லாம் வாங்கிறது நமக்கு பெரிய பழக்கமாக போச்சு. அந்த செம்பில் அவங்க கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒருத்தர் சித்த வைத்தியர் இருந்தாருங்கய்யா. அவருக்கு வந்து 80 வயசு. 80 வயசு வரைக்கும் ஒரு முடி கூட நரைக்கலை. 80 வயசு வரைக்கும் நிறைய வரல. சமீபத்தில் தான் இந்த கொரோனாவில் அவர் இறந்து போனார். அப்போது ஒரு நாள் வந்து அவருடைய நண்பர் ஒருத்தர் எனக்கு பழக்கம், எங்கள் வீட்டுக்கு வருவார். அவர்கிட்ட நான் கேட்டேன், எங்களுக்கு சாமி வந்து இப்படி ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, நரை திரை மூப்பு அவை நன்னா வகை உரை தரு பெருஞ்சீர் உடையனன் மருந்தேன்னு ஒரு பாட்டு இருக்குங்கய்யா, அப்போ நரை வராமல் தடுக்கிறதுக்கு மருந்து இருக்கா அப்படின்னு என் நண்பர்கிட்ட கேட்டேன். அவர் பெரிய சித்த வைத்தியர், ஹோமியோபதி வைத்தியர். ஐயா இருக்குங்கய்யா, என் நண்பரே ஒருத்தர் இருக்காரு, 80 வயசு ஆகுது, ஒரு முடி கூட நரைக்கல அப்படின்னு அவர் சொன்னார். ஐயா யார் சொல்லுங்க, நான் அவரை பார்க்கணும், என்ன அவர் சாப்பிட்றாரு அப்படின்னு கேட்டேன். அது ஒன்றும் இல்லைங்க, தாமர பஸ்பம் தான், அது களிம்பு நீக்கிய தாமர பஸ்பம். ஆமாம், எங்கள் சாமி கூட சொல்லியிருக்காங்க, அது எப்படி களிம்பு நீக்கிறது, அது என்ன, நான் பணம் வேணா கொடுத்துட்றேன், அவர்கிட்ட இருந்து எனக்கு கொஞ்சம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த வைத்தியர் தான் மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்த ஒழிய யாருக்குமே கொடுக்கல, யாருக்குமே கொடுக்கல. இப்படி தான் அந்த சித்த வைத்தியம் வீணாக போகிறத. சித்த வைத்தியத்தில் எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது. எனக்கு வந்து அவங்கள இந்த சித்த வைத்தியர்களை நினச்சா கொஞ்சம் பாவமாக இருக்கும். ஐயா தப்பாக நினச்சிக்கூடாது, டாக்டர் ஐயா வந்திருக்காரு. ஐயா ஒரு பெரிய கோடீஸ்வரர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய பெரிய காருங்க வீட்டில் இருக்குது, ஒரு 10-15 பங்களா இருக்குது, எல்லாம் இருக்குது. அவர் ஒரு தெருவில் வந்து நின்றுக்கிட்டு, ஐயா எனக்கு டீ சாப்பிட ஒரு 10 ரூபா கொடுங்கன்னா என்ன நினைப்பீங்க? என்ன நினைப்பீங்க?
நூற்றுக்கணக்கான கோடி சொத்து இருக்குது. ஆனால் தெருவில் வந்து நின்றுட்டு டீ சாப்பிட்றதுக்கு ஐயா 10 ரூபா கொடுங்கன்னு அந்த பையன் கேட்குறான். என்ன எப்படி இதை எப்படி எடுத்துக்கிறது? ரொம்ப பரிதாபமாக இருக்கும் இல்லைங்களா? எனக்கு இந்த சித்த வைத்தியர்களை பார்த்து அப்படிதான் இருக்கிறது. சார் கோச்சிக்க கூடாது. ஏன் சொல்றேன்னாங்க, ஏன் பெருமான் சொன்னது பூரா சித்த வைத்தியம் தான். ஆனால் அதை சுத்த வைத்தியமா மாற்றுவார். அவங்க சித்த வைத்தியத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆட்டுக்கறியில் என்ன மருந்து இருக்குது, என்ன வியாதிக்கு அது குணம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. கோழிக்கறியில் இது இப்படி குணம் இப்படிலாம் சொல்லுவாங்க. நமக்கு அந்த வேலையே கிடையாது. புலால் மறுத்தல்லாம் திருவள்ளுவரும் வள்ளலாரும் புலால் மறுத்தல்லாம். அப்போ இது சுத்த வைத்தியம். ஆனால் மீதி 485 மூலிகைகள் சாமி எடுத்திருக்காரு பார்த்தீங்களா, எல்லாம் சித்த வைத்திய நூல்கள் இருந்தால் சாமி சொல்றார். சித்த வைத்தியர் தான். வள்ளல் பெருமானுக்கு மேலே சித்த வைத்தியர் யாருமே கிடையாது. நீங்கள் அந்த 485 மூலிகைகளை படித்து பாருங்க. அதில் பாதிக்கு மேலே என்ன தெரியுங்களா, இந்த மூலிகை தாமிரத்தை பஸ்பமாக்கும், இந்த மூலிகை அயத்தை சுத்தியாக்கும். இப்படி இந்த உலோகங்களை எல்லாம் எப்படி மடிக்கிறது, அதை மருந்தாக்குறதுன்னு பெரிய பட்டியல் சாமி தருவாங்க. அவ்வளோ பெரிய சித்த வைத்தியர். அது மட்டும் இல்லை, எப்படி சொல்றதுன்னு தெரில. நான் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் வடலூருக்கு முதல் தடவையாக போகும்போதுங்கய்யா, ஜோதி தரிசனம் 8:30 முடிஞ்சு போயிடும். 8:45 சாப்பிட்டுட்டு இந்த உலக மையம் ஜோதி காட்டுறாங்க இல்லைங்களா, அதே தெருவில் வலது பக்கம் அகலமான ஒரு வீடு இருக்கும். இப்போ கூட இருக்குது. அங்கே இந்த பெரியவங்கெல்லாம் வந்துடுவாங்க. ஊர் நடிகள், மூப்பா பாலு, இந்த மாதிரி எல்லாம் பெரியவங்கெல்லாம் வந்துடுவாங்க. நான் அப்போ சின்ன பையன், நான் அப்போ அங்கே போகிறேன். அப்போது இன்னும் கூட்டம் ஆரம்பிக்கல. அதுக்கு முன்னால் சில பெரியவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, வள்ளலார் சாமி பெரிய சித்த வைத்தியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு புடம் தான் போடுவாராம். அது எந்த உலோகமாக இருந்தாலும் மடிஞ்சு வந்து பஸ்பமாயிடுமா. இப்போ பாருங்களேன், இப்போது சர்க்கரை நோய் எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் இருக்குது. எங்கள் அப்பா கிட்டேருந்து வந்தது. எங்கள் அப்பாவுக்கு வந்தப்போ நான் என்ன பண்ணேன்னா, இந்த அபரக பஸ்பம்னு சொல்லி ஒன்று விற்பாங்க, அதுதான் இதுக்கு மருந்து அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. 100 புடம் போட்டது டாபரில், டாபர்ன்ற ஒரு கம்பெனி வடநாட்டிலேருந்து வரும். அந்த மருந்து தேடி நான் அலைஞ்சேன். கிடைச்சது கொஞ்சமாக கிடைச்சது கொண்டாந்து கொடுத்தேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, சஹஸ்ரபுடி அப்படின்னு சொல்லிட்டு 1000 புடம் போட்டதே இப்போ விற்கிறான், கடையில் விற்கிறான். 1000 புடம் போட 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 அது வந்து சுத்தமாகும், பவர் வீரியம் அதிகமாகும். 1000 புடம் வருஷக்கணக்காகும். தினம் ஒன்று போட்டால் கூட என்ன ஆச்சுங்க, 3 வருஷம் ஆகும். பண்ணுறதுக்கே 3 வருஷம் ஆகும். ஆனால் வள்ளலார் சாமி ஒரே ஒரு புடம் தான் போடுவாராம், பஸ்மம் ஆயிடுமா. அவ்வளோ பெரிய சித்தர் அவர். அவர் வந்து இந்த நரை திரைக்கு எல்லாத்துக்குமே இந்த மூலிகையிலிருந்து 18 காயசித்தி மூலிகைகளை பொறுக்கி கொடுக்குறாரு. அதே மாதிரி இந்த உலோகங்களில் ஐயம், அயச்செந்தூரம், தாமிர பஸ்பம் சாப்பிட சொல்கிறார். அயச்செந்தூரம் சாப்பிடணும்னா நீங்கள் இரும்புன்னு நினச்சிட்டு பயந்துக்க வேண்டாம். இப்போ வந்து ஆங்கில மருத்துவத்திலேயே அலோபதியிலே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அயன் டானிக்னு சொல்லி கொடுப்பாங்க. கடையில் போய் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அதில் இன்னும் சில பேர் பயந்துக்குவாங்க. எப்படியும் இரும்பில் இருந்தானே பண்ணியிருப்பாங்க. பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரயில் ரோடு இருக்கு இல்லைங்களா, தண்டவாளம், அந்த தண்டவாளம் பழசு ஏதாவது எங்கேயாவது உடஞ்சி கிடந்துருந்ததுன்னா அதை எடுத்துகிட்டு வந்து அதில் ராவுவாங்க. அந்த சன்னத்தில் இருந்து ஐச்சந்திரம் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நான் பயந்துக்கிட்டு, ஐயோ இதெல்லாம் வேணாம்ப்பா நமக்கு அப்படின்னு நான் பயந்துக்கிட்டு இருந்தேன். அப்போது என்ன பண்ணாங்கன்னா, சில தாவரங்கள் கவனிங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சில தாவரங்கள் இரும்பு சத்துள்ள தாவரங்கள் இருக்கு. அதை சாப்பிட்டீங்கனாலே அந்த இரும்பு சத்து உடம்புக்கு போய் சேரும். இதே மாதிரி ஒவ்வொரு உலோகத்துக்குமே சில தாவரங்கள் குறித்து வச்சிருக்காங்க சித்தர்கள். அந்த தாவரங்கள் தங்கத்துக்குமே இருக்கு. தங்க பஸ்பமே சாப்பிடணும்னு இல்லை, எந்த தாவரங்களை சாப்பிட்டால் உடம்பிலே தங்கச்சத்து சேருமோ அந்த தாவரங்களை தனியாக குறித்து வச்சிருக்காங்க. ஒரு 8-10 இருக்கு. அது என்னன்றதை இன்னொரு நாளைக்கு நான் சொல்கிறேன். அப்போது ஒவ்வொரு உலோகத்துக்குமே சில தாவரங்கள் இருக்கு.
அந்த தாவரங்களை நம்ம சாப்பிட்டாலே அந்த உலோக சத்து நமக்கு சேரும். இப்போ இங்கிலீஷ் வைத்தியத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த மாதிரி தாவரங்களிலிருந்து பிரித்து எடுக்கப்பட்ட இரும்பிலிருந்து செய்த டானிக், அயன் டானிக் அப்படின்னு இப்போ விற்கிறாங்க கடையில், விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக பயப்பட வேண்டியதெல்லாம் நீங்கள் தாராளமாக அந்த டானிக் வாங்கி சாப்பிட்லாம். அந்த டானிக் வாங்கி சாப்பிட்டா இரும்பு எதுக்கு பயன்படுங்கய்யா? ரத்தம் இருக்கு இல்லையா, ரத்தம் உற்பத்தி ஆகும். இப்போ ரத்த சோக அனிமியான்னு சொல்கிறோம் இல்லைங்களா, எப்போ அப்படியே களைப்பாகவே இருப்பாங்க, உடம்பெல்லாம் அப்படியே சோகை இருக்கும். அதுக்கு வந்து அயன் டானிக் தான் கொடுப்பாங்க. அது சிவப்பணுக்களை உற்பத்தி பண்ணும். முதல்ல நமக்கு வேணுங்கிறது வந்து இரும்பு தான், இரும்பு தான், அயன் டானிக் தான். இப்போ சமீபத்தில் குழந்தைங்களுக்கு கூட கொடுப்பாங்க, டெக்ஸா ஆரஞ்சு அப்படின்னு ஒரு டானிக். எத்தனை பேர் குழந்தைங்க வாங்கி கொடுத்துருக்கீங்க? டெக்ஸா ஆரஞ்சு, டெக்ஸா ஆரஞ்சு கேள்விப்பட்டதே இல்லைங்களா? அது இப்போவே கடையில் கிடைக்கும். அது பூரா அது இது இரும்பு தான். இதே மாதிரி 1985 நான் சிங்கப்பூர் போனேன். எங்கள் மாமனார் என்ன பண்ணார், தம்பி அங்கே போனீங்கன்னா எனக்கு வந்து வாட்டர் பெரிஸ் காம்பவுண்டு பாருங்க, வெள்ளைக்காரன் என்ன பண்ணுறான், ரொம்ப புகழ்பெற்ற டானிக் வாட்டர் பெரிஸ் காம்பவுண்டு அப்படின்னு ஒரு மருந்து. அது இந்த இரும்பு தான், அயன் டானிக் தான். இந்தியாவிலேயே கிடையாது. சிங்கப்பூருக்கு நான் போனப்போ அங்கே கிடைச்சா வாங்கிட்டாங்க அப்படின்னு எங்கள் மாமனார் சொன்னார். ஏன்னா அவருடைய குழந்தைங்களுக்கு அதை அவர் கொடுக்குறாரு. அவருக்கு குழந்தை பிறக்கும் 1 மாதத்தில் செத்து போயிட்டு, இந்த மாதிரி 5 ஆம்பளை பசங்க செத்து போனாங்க அவருக்கு. அதனால் குழந்தைங்களை எப்படி பாதுகாக்கிறதுன்றது அவருக்கு ரொம்ப கவனமாக இருப்பார். ஏன்னா அங்கே போனப்போ அங்கேருந்து அங்கே கிடைக்குது சிங்கப்பூரில். அங்கேருந்து நான் இந்த வாட்டர் பெரிஸ் காம்பவுண்டை வாங்கிட்டு வந்தேன். இந்தியாவில் போய் கேட்டு பாருங்க, இல்லைம்பான். நல்ல நல்ல மருந்துங்கள்லாம் ஆங்கில வைத்தியத்திலையும் இருக்குதுங்கய்யா. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, தயார் பண்ண மாட்டாங்க, விற்க மாட்டாங்க. மலச்சிக்கலுக்கு அப்படித்தான் ஒரு மருந்து இருந்துச்சுங்கய்யா. ரொம்ப அதாவது லகுவாக மலம் போகும், அது மாதிரியான ஒரு மாத்திரை நிறுத்திவிட்டான். இப்போ வேற என்னவோ பேர் போட்டு கொடுக்குறான், அது வந்து சரியில்லை. நல்லா வேலை செய்கிற எந்த மருந்தாக இருந்தாலும் உடனே என்ன பண்ணுறோம், நிறுத்திடுறோம். இது அவங்களுடைய சுபாவம். அவங்க பணம் தான் அவங்களுக்கு. உனக்கு குணம் ஆகிட்ட நீ வரமாட்ட, பணம் தான் அவங்களுக்கு நோக்கமே. வள்ளலார் சாமி அப்படி கிடையாது. சரி, நம்ம பாட்டுக்கு போவோங்க. இப்போ நரை, அடுத்தது திரைன்னா சுருக்கம் விழுறது. சரி, நரை, திரை, மூப்புன்னா நடக்க முடியாது. என்னுடைய நண்பர் ஒருத்தர் இப்போ அவருக்கு என்ன 76 77 தான் இருக்கும். நான் நடக்க முடியல, வீட்லேயே உட்காந்துக்கிட்டே இருக்கார். நடக்க முடியாது. என்ன, ஒரு ஆள் துணை எல்லாத்துக்கும் வேணும். இந்த மாதிரி பல, கண்ணு தெரியாது. இதெல்லாம் பட்டினத்தார் பாட்டில் வரும். முதல்ல காது மந்தமாக போகும், அடுத்தது கண்ணு விழுவும் தெரியாமல் போகும், அதுக்கப்புறம் வந்து வாசனை தெரியாமல். இந்த 5 புலன்களும் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்கிறத நிறுத்திக்கிட்டே வரும். இதுதான் வந்து முதுமை. ஆனால் அவர் என்ன சொல்கிறார், நன்னான்னா என்னன்னா, அது வந்து நம்மளை பிடிக்கிறதுக்காகவே வருதான். எப்படி கொரோனா நம்மளை தேடி வந்து கொல்லுதோ அந்த மாதிரி இதெல்லாம் கொரோனா. நிறைய ஒரு கொரோனா, திரை சுருக்கம் ஒரு கொரோனா, இந்த மூப்பு ஒரு கொரோனா. 3 கொரோனா நம்மளை தேடி அது நன்னி வருதான். நன்னுதல்னா விரும்பி வர்றது, புரியுதுங்களா? அப்போ நன்னா வகைன்னா அது நம்ம கிட்டேயே வராதான். இவங்கிட்ட போனால் வேலையாகாதுன்னு சொல்லி அதை நம்மகிட்டயே வரக்கூடாதுங்கிறார் சாமி. அதுக்கு என்ன பண்ணுறது, நன்னா வகை சொல்கிறாரு. அந்த 2வது வரி தான் ரொம்ப முக்கியம், அதில் தான் விஷயமே இருக்குது. உரை தருங்கிறாரு. இதுக்கு யாரும் உரை எழுத மாட்டாங்க. உரை என்ற வார்த்தைக்கு நம்ம சன்மார்க்கிகள் யாரும் உரை எழுத மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, உரைனா வார்த்தை. ஆனால் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அதுக்கு தான் வந்து கொஞ்சம் ஆழமாக சித்தர் நூல்கள், அதுக்கப்புறம் நம்முடைய ஞான நூல்கள், யோக நூல்கள், வெளிநாட்டு ஞான நூல்கள், இதையெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும். இப்போ
அவங்க பைபிளில் புனித ஜான் அவருடைய சுவிசேஷம்னு ஒரு வேதம் இருக்குது. அது எப்படி ஆரம்பமாகுதுன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது. எப்படிங்க? ஆதியிலே என்ன இருந்துச்சு? வார்த்தை இருந்தது. வார்த்தை தேவனுடன் இருந்தது. வார்த்தை தேவனாக இருந்தது. லாகோஸ் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த வார்த்தைக்கு அவ்வளோ மரியாதை அவங்க கொடுப்பாங்க. நமக்கும் சம்ஸ்கிருதத்தில் அப்படி ஒரு பிரயோகம் இருக்கு. எப்படின்னா அப்பௌருஷேயம்னு சொல்லுவாங்க. 4 வேதம் நமக்கு இருக்கு இல்லைங்களா? ரிகி, யஜு, சாமு, அதர்வணம்னு சம்ஸ்கிருதத்தில் இருக்கு. அதை அப்பௌருஷேயம் சொல்லுவாங்க. புருஷர்களால், அதாவது மனிதர்களால் உண்டாக்கப்படாதது அப்படின்னு. அது பல பேர் ஏற்றுக்குவாங்க, பல பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. அது நமக்கு வேணாம். அதாவது இங்கே உரை தரும் அப்படின்னா, கடவுள் முதல்ல இந்த உலகத்தை எப்படி ஒவ்வொரு செங்கல்லாக வச்சு கட்டினாரா? நம்ம வீடு கட்டுற மாதிரி எத்தனை கோடி அண்டங்கள் இருக்கு. எப்படி கட்டினாரு? பிரபஞ்சம் உண்டாவதாக, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, எல்லாமே உற்பத்தி ஆகிடும். அவர் வார்த்தையில் சொன்னா போகிறோம். பிரபஞ்சம் உண்டாவதாக அப்படின்னு ஆண்டவர் சொன்னா என்ன ஆகும்? இந்த பிரபஞ்சம் உற்பத்தி ஆகிடும். அவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு மரியாதை. இதே வார்த்தைய வள்ளல் பெருமான் நமக்கு சொல்ற. இல்லைன்னா எனக்கு எப்படி தெரியும்? அது என்ன அகவல்ல இருக்கு? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன கருத்தை அகவல்ல 2 வரியில வள்ளல் பெருமான் சொல்றாரு. தினம் எங்க அகவல் படிக்கிறீங்கல்ல, ஞாபகத்தோட படிக்கணும். எங்கே சொல்றாரு சொல்லுங்க பார்க்கலாம். வாக்கு பத்தி சொல்லுவாரு. வார்த்தைனாலும் வாக்குனாலும் ஒண்ணுதான். மனவாக்கரியா வரைப்பினில் எனக்கே இனவாக்கருளிய அருட்பெருஞ்சோதி சொல்றாரா இல்லைங்களா? அப்போ நம்ம மனசுக்கோ நம்ம வாக்குக்கோ எட்டாத வரைப்புன்னா மலை. ஒரு மலை இருக்குது, அந்த புருவ மத்திக்குள்ள இருக்கு இந்த ஜோதி மலை. அந்த மலையில சிவன் என்ன செஞ்சாராம்? ஆகமங்களை 4 பேர், ஜனகர், ஜனகாதியர்னு 4 முனிவர்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு சொன்னதுதான் இந்த ஆகமங்கள். அந்த ஆகமங்களினுடைய 28 ஆகமம், அதுல 9 சாரம் தான் திருமந்திரம். அந்த ஆகமங்கள் தான் சைவ பெருமக்களுக்கு வேதம். வேதம் பொது 4, இது 28 ஆகமம். இங்கே நம்ம கோயிலே வச்சு வித்தாங்க 400 ரூபாய்க்கு காமிக ஆகமம் மட்டும். அந்த மாதிரி 28 ஆகமம். இது சிவனே தன்னுடைய வாயால் 4 சனகாதி முனிவர்களுக்கு சொன்னது ஆகமம். ஆகமம்னா உடம்பு. அந்த வார்த்தை தான் அவருக்கு உடம்பு. இதுக்கும் ஒரு பாட்டு வள்ளலார் சாமி நமக்கு அகவல்ல சொல்றாரு. அது என்ன சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் முன்னால வரணும். அகவல் பாடும்போது கேட்கணும், அர்த்தத்தோட கேட்கணும். பிரிவேது இனி உனை பிடித்தன உனக்கு நம் அறிவே வடிவேணும் அருட்பெருஞ்சோதி. அப்ப வள்ளலார் சாமிக்கு உடம்பு எதுவா போகுது? இறைவனுடைய அறிவு. அப்படியே வள்ளலார் சாமிக்கு உடம்பா போகுது. நம்ம மாதிரி இந்த மாதிரி இந்த தோல், சதை, ரத்தம், இந்த இதெல்லாம் இல்லை. பிரிவேது இனி உனக்கு எனக்கும் பிரிவு இல்லப்பா. ஏன்னா நீ வேற நான் வேற, தனித்தனியா இல்ல. பிரிவேதினி உன்னை பிடித்தனும், நான் உன்னை பிடிச்சுக்கிட்டேன். உனக்கு நம் அறிவே வடிவேணும் அருட்பெருஞ்சோதி. அப்படி படிக்கணும். புரியுதுங்களா? அப்ப இப்ப தெரிய பாருங்க. மனவாக்கரியா வரைப்பினில் எனக்கே இனவாக்கருளிய அருட்பெருஞ்சோதி. இப்போ திருவாசகத்துல பாத்தீங்கன்னா, மண்ணு மா மகேந்திர மலை அதனில் சொன்ன ஆகமம் வாங்கியும் அப்படின்னு மாணிக்கவாசசாமி சொல்லுவார். மகேந்திர மலை, நம்ம அதான் ஜோதி மலை தான் மகேந்திர மலைன்றது. அந்த மலையில சிவன் சொன்ன வார்த்தைகள் தான் ஆகமங்களா மாறி போச்சு. அதே மாதிரி அருட்பெருஞ்சோதி அருட்சிவம் என்ன பண்றாரு? வள்ளல் பெருமானுக்கு இந்த ஜோதி மலையில மனவாக்கரியா வரைப்புன்னா மலை, மனவாக்கரியா வரைப்பினில் எனக்கு இனவாக்கருளியர். இனவாக்குன்னா யாருடைய இனம்? மனுஷ இனமா? மனுஷ இனம் இல்ல, கடவுளுடைய இனம். கடவுளுடைய இனம். அந்த இனத்துக்குன்னு ஒரு தனியா ஒரு பாஷை இருக்கு, ஒரு வாக்கு ஒண்ணு இருக்கு.
இனவாக்கு வள்ளலாருக்கு கொடுக்கற அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ என்னோட இனத்தை சேர்ந்து போயிட்ட, நீ மனுஷன் இல்ல, நீ மனுஷன் இல்ல, நீ என்னுடைய இனத்துல சேர்ந்துட்ட அப்படிங்கிறார். இதுக்கும் ஒரு பாட்டு இருக்கு, சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கும் ஒரு பாட்டு அகவல்ல இருக்கு. மனுஷன் நிலையிலிருந்து கடவுள் நிலைக்கு வள்ளல் பெருமான் போய்விட்டார் என்பதை ஆண்டவரே சொல்றாரு. அதுக்கு ஒரு பாட்டு இருக்கு, அது என்னது சொல்லுங்க பார்க்கலாம். என்னங்கய்யா? இல்ல 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 அது இல்ல அது இல்ல அது இல்ல 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 அதுவும் இல்ல. இன்னொரு பாட்டு இருக்கு, என்னன்னா கொலை புரிவார் தவிர மற்ற அனைவரும் நின் குலத்து மக்களே, நீ என் குலத்து முதல் மகனே. யார் சொல்றா? ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ என் குலத்து முதல் மகனே. நீ இப்ப மனுஷனா இல்ல, கடவுள் நிலைக்கு வந்துட்ட. ஹோமோ சேப்பியன்ஸ் போய் ஹோமோ டேயூஸ் என்கின்ற புது இனம் உற்பத்தி ஆயிடுச்சு. அதுல முதல் மனுஷனே நீதான், அதான் முதல் கடவுளே நீதான். அந்த இனத்துல கொலை புரிவார் தவிர, யாரு கொலை பண்றாங்களோ அவங்க இந்த நிலைக்கு மேலே ஏற முடியாது. மற்றவங்க எல்லாருமே கடவுள் நிலைக்கு மேலே போகலாம். அப்போ வள்ளலார் சாமி தான் முதல்ல, சட்டாம்பிள்ளை அவர் தான். அவர் தொடங்கி இப்பொழுது கடவுள் மனிதர்கள், காட்மென், புதியதாக ஒரு இனம் உற்பத்தியாகி நடந்து கொண்டிருக்கின்றது. ஐயா நான் சொன்ன நம்பாதீங்க, வள்ளலார் சொன்ன நம்பாதீங்க. ஆப்ரி டி கிரே அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் விஞ்ஞானி, அவர் இப்போ போன வாரம் ஒன்று சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, 1000 வருடங்கள் வாழப்போகின்ற மனிதர்கள், எப்படிங்க 1000 வருடங்கள் வாழப்போகின்ற மனிதர்கள் இப்போது நம்மிடையே உலாவிக் கொண்டிருக்கின்றார்கள். நீயும் நானும் செத்தா கூட சில பேர் 1000 வருஷம் வாழப்போகின்ற மனிதர்கள் ஏற்கனவே பூமியில பிறந்து அவங்க எல்லாம் நடமாடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கண்ணுக்கு தெரியல, நம்ம மனுஷனா பார்த்துட்டு இருக்கிறோம். இது எப்ப சாமி சொல்றாங்க? 150 வருஷத்துக்கு முன்னால. அப்போ புதுசாக ஒரு தனியா ஒரு இனம் உற்பத்தி ஆயிடுச்சுன்னு தெரியுதா? யார் சொல்றான்? விஞ்ஞானி சொல்றான். ஏன்னா அது எங்க பார்த்து சொல்றான்னா, மரபு அணுக்கள், ஜீனோம் இருக்கு இல்லைங்களா, நம்ம உடம்புல செல் இருக்கு, அந்த செல்லுக்குள்ளார மரபு அணுக்கள் இருக்கு, ஜீனோம். அந்த ஜீனோம்ல அந்த மாற்றம் தெரியுது அவனுக்கு. அதனால விஞ்ஞானி சொல்றான். இதை எப்போ 150 வருஷத்துக்கு முன்னால் வள்ளலார் சொல்றார். இன்னும் ஒருபடி மேல போய் நான் சொல்றேன், ஆண்டவர் சொன்னதை வள்ளல் பெருமான் செய்து கொண்டிருக்கிறார். அந்த மாதிரி ஆளுங்களை உற்பத்தி பண்ணிட்டு இருக்காரு வள்ளல் பெருமான். இனிமே கொலை செய்யாதீங்க, எந்த உயிரையும் கொலை செய்யலைன்னா தகுதி வந்துடும். தகுதி வந்தா வள்ளல் பெருமான் என்ன பண்ணுவாரு? நமக்கு நீண்ட ஆயுள கொடுப்பாரு. இப்ப புரியுதுங்களா? அந்த அப்படி படி வெந்நீர், இந்த வெந்நீரை பத்தி பெருமான் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, தம்பி வைட்டமின், தாது, மினரல்ஸு, புரோட்டீனு இதெல்லாம் தேடி அலையாது. சுத்த சன்மார்க்கத்தில் தேக விருத்தி செய்வது வெந்நீரே. நாளையிலிருந்து வெந்நீரை குடிக்கலாமா? வெந்நீரில் தான் குளிக்கணும், வெந்நீரை தான் சாப்பிடணும். சாமி அப்படியே கொதிக்கிற நீரை வாங்கி வாயில ஊற்றிக்கு வரோம். நீங்க அதெல்லாம் செய்ய வேணாம், வாய் புண்ணாயிடும். ஓரளவுக்கு வார்ம் வாட்டர் அதை மட்டும் குடிங்க. ஏன்னா இதுல நெருப்பும் இருக்கு, தண்ணியும் இருக்கு. நெருப்பும் தண்ணியும் இருக்கிற வரை இந்த உடம்பு போவாது. சமீபத்தில் ஒரு சோகமான ஒரு நிகழ்ச்சி. என்னுடைய நண்பர், இங்கே நம்ம சபை கூட தியாசாபிகர் சொசைட்டிக்கு அவரை கூப்பிட்டு வந்திருக்கேன். வேலைக்கார சித்தன் சொல்லி ஒரு 30 வருஷம் ஒன்றுமே சாப்பிடாம கரிசாலையை மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தார். இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் தவறிட்டாருங்கய்யா. ஏன்னா தினம் 1/2 டம்ளர் வெந்நீர் மட்டும் சாப்பிடுவார். நவத்வாரங்கள் வழியாக அவருக்கு மலமே வர்றதில்ல, சிறுநீர் மட்டும் வரும் 1/2 டம்ளர் தண்ணி சாப்பிட்றதுனால. அதை சாப்பிட்டுட்டு இருந்த வரைக்கும் அவருக்கு நல்லா பேசுவார். யூடியூப்லாம் நிறைய விளம்பரங்கள்லாம் வரும், அவரை பற்றி பேட்டியெல்லாம் கொடுப்பார்.
யாரோ சொல்லியிருக்காங்க, நீங்கள் இந்த தண்ணியை நிறுத்திட்டா வெறும் சுவாசத்திலேயே வாழலாம், பிரீதேரியன்னு சொல்லுவாங்க, அதுக்கு போயிடலான்னு தப்பான ஒரு ஐடியா அவர் கொடுத்துருக்காங்க. அதை அவர் நம்பி என்ன பண்ணார், இந்த வெந்நீரை நிறுத்தினார் பாருங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. சித்தி வளாகத்தில் அவரை அடக்கம் பண்ணியிருக்காங்க. 30 வருஷம் சாப்பிடாம இருந்தவர். நம்ம சபைக்கே நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், நம்ம தியாசாபிக்கல் சொசைட்டிக்கு, வெந்நீர் சாமியார். ஆக ஒவ்வொன்றை பற்றியும், வெந்நீர்லேருந்து காலையில் நீங்கள் எந்திரிக்கிறதுலேருந்து இரவு படுக்க போகிற வரைக்கும் என்ன பண்ணணும், என்ன சாப்பிடணும், எப்படி படுக்கணும், எப்படி தூங்கணும், எல்லாத்த பற்றியுமே பெருமான் சொல்லியிருக்கு. அதான் பாருங்கள், இதில் 39 படிகள் இருக்கு. இது ஒரு புஸ்தகம் போகும். உங்களுக்கு முக்தி நிலை, சித்தி நிலை, ஞான சித்தி நிலை, ஐவர் நிலை, மூவர் நிலை, அதுக்கப்புறம் 9 சிவநிலைகள், 10வது அருட்பெருஞ்சோதி நிலை வரைக்கும் எப்படி போகிறது, வள்ளலார் சாமி எப்படி போனார், எல்லாத்தையும் இந்த ஒரு புஸ்தகத்தில் அடியேன் 39 படிகள். யாரெல்லாம் இந்த 39 படிகளை செய்கிறாங்களோ அவங்கெல்லாம் அருட்பெருஞ்சோதி ஆவாங்க. நான் இல்லை, நான் சொல்லலை, நான் எழுதலை, பெருமான் பாட்டில் சொல்லியிருக்கார், நான் உரைநடையில் எளிமைப்படுத்தி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஆகவே